தன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையையும் கலை அணுகுமுறையும் மக்களுக்காகவே யோசிச்சவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி, சினிமாவிலையும் சரி. இன்னைக்கு ரொம்ப வன்முறையான படங்கள் நிறைய வருது. கேட்டா மக்களுக்காக நாங்கள் எடுக்கிறோம், மக்கள் விரும்புகிறாங்கன்றாங்க. ஆனால் உண்மையில் மக்களுக்காக படம் எடுத்த இயக்குனர் என்னுடைய அண்ணன் வி. சேகர் அவர்கள் தான். இன்னைக்கு அவர் பண்ண படங்களுக்கான இடம் வெற்றிடமாகவே இருக்கு. நம்ம எப்பவும் வழக்கமாக சொல்லுவோம், ஒருத்தர் நம்மளை விட்டு போனால் அவரிடத்த யாரும் நிரப்ப முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த தருணத்தில் அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு சொல்வது 100% உண்மையாக இருக்கிறது. குடும்ப படங்கள் இல்லை, குடும்ப சிக்கல்களை பற்றி எடுக்கின்ற இயக்குநர்கள் இல்லை, கதாசிரியர்கள் இல்லை. உண்மையில் அவர் மறைந்தது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா நான் கூட 2 படம் பண்ணியிருக்கேன். அவர் என்ன மாதிரியான ஆள்னு தெரியும், எவ்வளோ எளிமையான ஆள். அவருடைய வெற்றிக்கும் அவருடைய அவருடைய நடத்தைக்கும் சம்பந்தமே இல்லை. மிக சாதாரணமாக அவர் எப்படி ஒரு அரசாங்க ஒரு சிப்பந்தியா வந்தாரோ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தார். சிவப்பு சித்தாந்தத்தில் மிக மிக நம்பிக்கை உடையவர். எந்தெந்த இடத்துலலாம் அந்த சிவப்பு சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பண்ணுவார், பேசுவார். அவர் சம்பந்தப்பட்ட எல்லா சங்கங்களுக்கும் மனமு அவர் பல கருத்துக்கள், ஆலோசனைகள், அது இயக்குநர்கள் சங்கமாக இருக்கட்டும், எழுத்தாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், பட தயாரிப்பாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், அவருடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயல்பட்டவர். உண்மையில் ஒரு நல்ல மனிதர், நல்ல இயக்குனர் இதை விட்டு போய்விட்டார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் எடுத்த படங்களின் அடிப்படையில் நாமும் படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும், அவருடைய உதவியாளர்களுக்கும், ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக, நடிகர் சமூகம் சார்பாக. இயக்குனர் திரு சேகர் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த, குறிப்பாக பெண்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரு அருமையான திரைப்பட இயக்குனர். அவருடைய நீங்களும் ஹீரோ தான், நான் பிடிச்ச மாப்பிள்ளை, கொண்டாடி சொன்னா கேட்டுட்டோம், விரலுக்கு போயிட்டோம், காலம் மாறி போச்சு, பொங்கலோ பொங்கல், இப்படி ஒரு படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடித்தட்டு மக்களுடைய, நடுத்தர மக்களுடைய பிரச்சனையை, பொருளாதார பிரச்சனையை சார்ந்து அதற்கு ஒரு தீர்வு சொல்ற படமாகவே இருந்துச்சு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு கருத்தாளமிக்க கதையை அவர் பண்ணாலும் அதை மக்களுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு அருமையான இயக்குனர். திரைக்கதை திலகம் திரு பாக்கியராஜ் சார் அவருடைய பள்ளியிலிருந்து வந்தவர். இதற்கெல்லாம் மேலாக மிக சிறந்த மனிதாபிமானி, பண்பாளர். எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் துணைத் தலைவராக, பொருளாளராக பல ஆண்டு காலம் பதவி வகித்தவர். எந்த பிரச்சனையானாலும் ஒரு நடுவர் போல நின்று அமைதி காத்து மிக பொறுமையாக இருந்து, நான் கூட நினைப்பேன், ரொம்ப தியானம் பண்றாரு போடுது சாரு, ஒரு மெடிடேஷன் பண்றதுனால இவ்வளவு பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு மிக பொறுமையானவர். ஒரு புதிய நாளை இயக்குனரை பார்த்தா கூட நீ எப்படி படம் பண்ணணும், நீ எப்படி திரையுலகத்தில் வாழணும், எந்த பிரச்சனை எப்படி எதிர்க்கணும்னு கேட்காமலே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கறை மிக்க மனிதர். அவருடைய மரணம் உண்மையிலே திரையுலகத்துக்கு பேரழிப்பு. இந்த மாதிரி படம் பண்ண இயக்குநர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. வி. சேகர் சார் இறந்தது மூலம் இன்னும் அது ரொம்ப குறைவாயிடுச்சு. வி. சேகர் சாரும் நானும் கடைசியாக ஆர்.கே. செல்வமணி சாருடைய படத்துக்காக நகரியில் கதை விவாதத்தில் இருந்தோம். அந்த 4 நாட்கள் அவர் என் கூடயே தான் இருந்தார். என் கூட தான் சாப்பிடுவார், என் கூட தான் பேசுவார், என் கூட தான் குளிப்பார், வாக்கிங் போவார். அப்போது அவர்கிட்ட என்னை பார்த்து சொல்லுவார், நீ ஏன் ரவி நடிக்க போயிட்ட, இவ்வளோ மெமரி பவர் இருக்கு உனக்கு, நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு ஒன்லைனை 80 சீன் அப்படியே கடகடன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் இவ்வளவு மெமரி இருக்கிறோட ஒரு இயக்குநரை பார்க்க ரொம்ப அரியுது. மெமரி தான் ஒரு இயக்குனர் ரொம்ப முக்கியம். நீ ஏன் நடிக்க போயிட்ட, நீ மறுபடியும் டைரக்ட் பண்ணுவா,
இல்லை சார் நல்லா ட்ராக் நல்லா போயிட்டுருக்கு, போகட்டும், இதுதான் நீ படம் பண்ணணும், நீ அதுக்கு தானே வந்த, நீ படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு எனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு நல்ல மனிதர். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து தவிக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய ஆன்மா இறைவனின் திருவடி கிடைப்பார எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு. பாக்யராஜ் சார்ட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு அங்கேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமேல வி சேகர் வந்து டைரக்டர் ஒர்க் பண்ண வந்தார். எனக்கு என்னன்னா, நான் டைரக்டர் ஆகிறத விட பாக்யராஜ் சார்ட்ட யார் அந்த அசோசியேட் டைரக்டர் யார் இருக்காங்க அப்படிங்கிறது மேலே தான் எனக்கு ஒரு பயங்கர பொறாமை இருந்த ஒரு நேரம். அப்போ தான் வி சேகர் உள்ள நுழைஞ்சு, அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டார், ஸ்கூல் வாத்தியார் மாதிரி இருப்பார். அது அரசியல் ஆகட்டும் சினிமாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பயங்கர தெளிந்த ஞானம். அப்புறம் அவரும் பெரியாரும் காந்தி மண்டபத்தில் பேசிட்டே இருந்த மாதிரி தான் நம்மகிட்ட பேசுவார். பெரியார் என்ன சொன்னாருங்கிறத ஏதோ படித்து நம்மகிட்ட சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டார். அவர் தனிப்பட்ட முறையில் பெரியாருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி தான் நம்மகிட்ட அந்த தகவல்களை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பயங்கர நாலேஜு. அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி. என்னுடைய படங்களுக்கும் அவருடைய படங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் கலந்து உட்காந்து பேசும்போது அப்படியே அதுக்கு ஒரு பயங்கர கான்ட்ராஸ்ட். நான் பண்ணுற படங்களுக்கும் அவர் பண்ணுற படங்களுக்கும். பட் எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு. நான் நிறைய பேசுவேனே தவிர அவரை சந்திக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப குறைவாக பேசுவேன், அவர் நிறைய பேசுவார். அவரை பேச வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த செய்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நல்ல மனிதன் நீங்க சொல்லாதீங்க, நான் அதை அனுபவிச்சவன், புரியுதா? நான் அனுபவிச்சவன். எங்க ஏரியா இருக்குது தெரியாது. 3-4 மாசத்துக்கு முன்னாடி கலைப்புலி ஜி சேகரன் சார் அவர் இறந்தப்போ ஆந்திரா கிளப் ஹோட்டல்ல 15வது நாள் அந்த படத்திறப்பு விழா நடக்குது. அன்னைக்கு நான் போயிருந்தேன். அப்போ வி சேகர் சார் இவர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி நான் உன்னோட செயல்பாடுகள்லாம் இப்போ பார்த்துட்டு தான் வரேன், நீ கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு இவரோட நம்பர் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவரோட நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த வாரம் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னாரு. அப்படி எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களை அந்த ஆண்டவன் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆண்டவா கொஞ்சம் கருணை காட்டு, எனக்கு உதவி பண்றவங்களை மட்டும்தான் நீ கூட்டிட்டு போவியா? ஏன் இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? வி சேகர் சார் ஏதோ கடமைக்கு ஒரு மசாலா படம் எடுக்கணும்னு அப்படின்னு நினைக்காம குடும்ப படங்களாக எடுத்து இன்ன வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற படமாக தான், குடும்பங்கள் கொண்டாடும் படமாக தான் எடுத்துகிட்டு வராரு. இப்போ சொல்கிறேங்க, நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவன் தான். ஒரு படத்தோட காலையில் படப்பிடிப்பு அப்போவும் தேங்காவும் கற்பூரமும் கேமராவுக்கு காட்டிட்டு தான் உடைப்பாங்க. நீங்கள் இனிமேல் வி சேகர் சாரோட அந்த ஃபோட்டோவை வணங்கிட்டு நீங்கள் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி ஒரு தயாரிப்பாளரோட வழி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எப்படி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும், நடிகர் நடிகைகளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், முக்கியமாக எத்தனை நாளில் ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படின்றது வி சேகர் சார் கரெக்டாக கால்குலேட் பண்ணி படம் பண்ணுவார். அவரோட படங்களில் பெண்களை உயர்த்தி காட்டுவார். அப்படி பெண்களுக்கு மதிப்பு தர இயக்குநர்கள் தான் ஒரு சிலர். அதில் முக்கியமானவர் வி சேகர் சார். அவர் ஒரு பெரிய லெஜண்ட்னு சொன்னவன தான் எனக்கு ஞாபகம் வருது. லெஜண்ட் சரவணன் அவர்களை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தித்தேன். அப்போது லெஜண்ட் சரவணன் சார் சொன்னார், ஆக்ஷன் படம் மட்டும் மனசில் நிற்கணும் அப்படின்றது இல்லை, குடும்ப பாங்கான படங்கள் தான் இன்ன வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் எப்போவுமே அந்த படங்களை திருப்பி பார்த்துட்டு இருப்பாங்க. உதாரணத்திற்கு விரலுக்கேத்த விக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லிட்டு அந்த பாட்டையும் பாடினார். அள்ளி 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 தீபாவளி, லைஃப அனுபவிக்க தெரியாதவன் கோமாளி. ஏ அள்ளி 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 தீபாவளி, லைஃப அனுபவிக்க தெரியாதவன் கோமாளி. வாழ்க்கையொரு பூந்தோட்டம்,
அப்படின்னு சொல்லி பாடினாரு. அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் அவர் இன்னைக்கு இழந்து இருக்கிறோம். இவ்வளவு ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பெப்சி யூனியனோட தலைவர் திரு ஆர்கே செல்வமணி சார் அவர்கள், அந்த பெப்சியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பஞ்சாயத்து பண்ணி தீர்க்கிறவர் ஆர்கே செல்வமணி சார். ஆனால் அவர் திருமணம் முடிந்த உடனே அவருக்கும் ரோஜா மேடமுக்கும் அனிமூனுக்கு போயிருக்கப்பா, தேனிலவு போயிருக்கப்பா கூட அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி ஆர்கே செல்வமணி சார் ஒரு பெரிய மேடையில் அதை ஓப்பனாக சொன்னார். நான் வந்து உடனே ரோஜாவை நான் டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன், அந்த அளவுக்கு எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு. அப்போது வி சேகர் சாருக்கு தான் ஆர்கே செல்வமணி சார் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே, நான் ரோஜாவை வந்து டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோனில் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னார், செல்வமணி, குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அதுதான் குடும்பம். நீ வந்து மனைவி கிட்ட தோற்றதாவே நடி, ஏன்னா நீ வந்து மனைவி கிட்ட தோற்றதா நடிச்சாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வி சேகர் சார் அப்போ சொல்லியிருக்காரு. அதை அவர் மனசில் வச்சுட்டு அப்போ அவர் அன்னையிலேருந்து குடும்பம் நடத்தினதால தான் எம்எல்ஏவாக திகழ்ந்தார்கள் ரோஜா மேடம் அவர்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. இதே நானே இன்னொரு ஆள்கிட்ட ஒரு அறிவுரை கேட்டாக்க, அப்படியா அவளை விடாதரா, அடித்து துரத்து, அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்து போ, அதை வாங்கின்னு வர சொல்லு, இதை வாங்கின்னு வர சொல்லு, நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஆட்டம் காட்டுறாங்களா அவங்களாம் அடக்கி வைக்கணும், இப்படி தான் மற்றவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வி சேகர் சார் தன்னுடைய படங்களில் மட்டுமல்ல நடைமுறையிலையும் அப்படி ஒரு புத்திமதியை சொல்லி கொடுத்தவர் தான் வி சேகர் சார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். என் பேர் விவேக் சந்திராசு. நான் சினிமாவுக்கு வந்த புதுசுலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்த ஒரு கம்பெனி தான் திருவள்ளுவர் கலைக்கூடம். இல்லைன்னா நான் ரொம்ப சின்ன இதில் இருக்கிறப்பவே எனக்கு வந்து சேகர் சாரை, வி சேகர் சாரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அவரோட கேமராமேன் சார். என்னுடைய படத்துக்கு அவர் தான் கேமராமேன். அதில் நல்லா நடித்ததுனால நீ வாடா வி சார்கிட்ட சொல்லிவிட்றா அப்படின்னு சொல்லி வரவேட்ட நான் செலவு பார்த்தேன்னா, பொங்கல் நான் பெற்ற மகனே, கூடி வளர்ந்தால் கூடி நன்மை, ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இது எல்லாம் வரிசையாக ஒரு 10 படம் நான் படமும் நடித்தேன். என்னென்னா அதில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லேயே என் பேர் இருக்கும். ஒரு வடிவேல் சார் இருக்காருனாக்க அதில் வடிவேல் சார், கோவை சார்லாம், ஹீரோயின் பேர்லாம் போட்டு என் பேரும் கீழே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கௌரவமான ஒரு இதாக கொடுப்பாரு. எப்படிமா ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது நலன் இருக்கும், ஒரு சங்கம் அப்படிலாம் இருக்கும். அதில் ஒரு 4 பேர், இப்போ செந்தில் அண்ணன் இருக்காங்கன்னா அவர் கூட ஒரு 4 பேர், கவுண்டமணி அண்ணன் இருக்காங்கன்னா அவர் கூட ஒரு 4 பேர், எப்படிலாம் இருக்கும். அது அப்போ வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. சொல்லப்போனால் நான் பெற்ற மகனே ஏவிஎம்மில் செட்டு போட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு சீரியலில் விவேக் சார், சன் டிவி ஆரம்பித்த புதுசில் விவேக் சார் ஒரு சீரியலில் இருந்தார். இந்த மாதிரி வி சேகர் சார் வந்திருக்காருன்னு சொன்னோன்னா, ஐயோ பார்க்கணுண்டான்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டு வந்து அந்த செட்டில் பார்த்தாரு. முதல்ல விவேக் சாரே வி சேகர் சார் அங்கே தான் பார்த்தாரு. அப்போ சார் சொல்கிறாரு, விவேக் நீ நல்லா பண்ணிகிட்ருக்க, என் படத்தில் ஏதோ ஒன்று கமிட் ஆகிற வரைக்கும் கஷ்டம், கமிட் ஆகிட்டாக்க அப்புறம் வரிசையாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு 2-3 படம் கழிச்சு விவேக் சார் கமிட் ஆனார். அந்த மாதிரிலாம் பழைய நினைவுகள் இன்றைக்கி எல்லாருமே இங்கே இருக்கோம். வைரமணி சார், ராஜா சார், ப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே மிக ஒரு மன வருத்தத்தில் இருக்கோம். இப்போது லாஸ்ட்டாக தமிழன்ற ப்ரோக்ராமில் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அங்கே நானும் போயிருந்தேன். கவுண்டமணி அவர் சார்பாக பேசுகிறதுக்கு ஒரு குரூப்பும், வடிவேல் சார் குரூப்பும் போயிருந்தோம். அப்போ சார் வந்திருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கே தான் பார்த்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம். எல்லாம் நம்ம டீமாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இப்போ மறுபடியும் ஒரு படம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஒரு முக்கியமான சேனலில் இவரோட ஸ்கிரிப்ட் கொடுத்து இவருடைய சீரியல், இவருடைய படங்கள் மாதிரியே ஒரு சீரியல் அசம்பிள் பண்ணி இப்போ வரப்போகுது. அதிலெல்லாம் கூட நாங்கள் நடிக்கிறோம். இன்னும் 10 நாள் இருந்திருக்கலாம், இல்லாமல் போனது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த ஆண்டவன் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த தருணம் வந்து எனக்கு வந்து இதே இடம், இதே வீடு என்னுடைய திரைப்பயணத்தை வந்து ஆரம்பித்து வச்சதுன்னு சொன்னேன். நான் சினிமாவில் வந்து 26 வருஷம் ஆச்சு. பார்த்திபன் ப்ரொடியூசர் அவர் தான். விசேகர் சார் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவர் ஆஃபீஸில் பெரும்பாக்கத்தில் போய் செலெக்ஷன் ஆகி
அது வெறும் நடிகனாக மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ஒரு ஆளாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த இந்த குருநாதர் இன்றைக்கி மறைவு செய்தியை கேட்டதுமே ரொம்ப மனசு உடம்பு போச்சு. எல்லாரும் ஒரு நாள் போக தான் போகிறோம். அது அந்த இறப்பு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தரணும். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் போய் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரை காவியத்தையும் திரைப்படங்களையும் தொடர்ந்து நல்ல விஷயங்களாகவே இயக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் நிறைய இயக்குநர்கள்ட்ட அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டோம். ஆனால் விசேகர் சார் மாதிரி ஒரு மனம் படைத்த ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க. அது அந்த குடும்ப படத்தில் எப்படி ஒரு குடும்பமாக இருக்குமோ அப்படி தான் அவருடைய வாழ்க்கையும் இருந்திருக்கு. எனக்கு அம்மா எனக்கு பல நாள் சாப்பாடு போட்டிருக்காங்க. மலரக்கா, பிரசாத் அண்ணன், இது குடும்பம் பார்த்தியன குடும்பமும் இதுவும் எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒன்று. நான் வியாபாரம் பண்ண காலங்களில் எனக்கு இங்கே எங்கள் வீட்டுக்கு பொருள் கொடுத்து நான் அவருக்கு கொடுத்து சாப்பாடு வச்சதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ கூட இடையில ஒரு வாட்டி சந்திக்கும் போது என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன போயிட்டுருக்கு அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுன்ற இடையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். இன்றைக்கி அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அப்படிப்பட்ட மனிதரை இழந்திருக்கும் என்னோட நினைவில் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு எப்பயுமே நாங்கள் எல்லாருமே திரை உலகமே இன்னைக்கு இருக்கு ஆறுதலாக எப்பயுமே இருக்கும். அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐயா இயக்குனர் சேகர் அவர்களுடைய இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத இழப்பு. திரையுலகிலே சமத்துவ கருத்துக்களை சாமானிய மக்களிடத்தில் எளிய வழியிலே எளிய மொழியிலே கொண்டு சென்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த படைப்பாளர். அவரது கலைப்படைப்பு என்பது போராட்ட நுணுக்கம் வாய்ந்ததாக, தமிழ் மக்கள் மீதான ஒரு பேரன்பு மிக்கதாக தொடர்ச்சியாக அமைந்து வந்தது. இந்த இடத்திலும் வணிக ரீதியாக சமரசம் செய்து கொள்ளாமல் தமிழினத்திற்காக சிந்திக்கக்கூடிய ஒரு படைப்பாகவே அவரது படைப்பு இருந்து வந்திருக்கிறது. அவரது படைப்புகளை பார்த்து தமிழ்நாட்டில் சாமானிய மக்களிடத்தில் தமிழின உணர்வும் சமத்துவ உணர்வும் ஆர்வமூட்டுகின்ற வகையில் விவாதங்களை உருவாக்கி இருக்கின்றன. அவரது படைப்புகள் உயிர்ப்பானவை, காலம் கடந்து நிற்கக்கூடியவை. மிக நெருக்கடியான காலகட்டமான இன்றைய சூழலில் அவரது இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத இழப்பாக இருக்கிறது. அவரது படைப்புகள், அவரது சிந்தனைகளை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும். அவரது உழைப்பு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும். அவரது சிந்தனை என்றென்றும் காலத்தில் போற்றப்பட்டு கொண்டிருக்கும். ஐயாவுக்கு மே 14 இயக்கத்தின் புகழ் வணக்கத்தை எப்படி என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன சொன்னாலும் இந்த இழப்புக்கு சத்தியமா ஈடே கிடையாது. நான் எத்தனையோ டைரக்டர்ஸ் பார்த்துருக்கேன், ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன். பேசிக்காவே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி. அதில் ரொம்ப முக்கியமான ஆள். அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படியே காலையில் போய் பேசுனேன்னா மத்தியானம் வரைக்கும் பேசிட்டே இருப்பார். அவ்வளோ உலக விஷயம் தெரிஞ்சவர். பேசிக்காக ஒரு கம்யூனிஸ்ட்டு. அதனால சினிமாவுக்கு அவர் வந்ததே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அவரோட எண்ணம் எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கணும், யாரும் மிகையாவோ யாரும் கம்மியாவோ கிடையாது. அவருடைய டைட்டில்ஸை இப்போ ஒன்றா இருக்க கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு கதை சொல்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு குடும்ப கதை ஒன்று பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் சார் அதை அப்ரூவல் பண்ணணும், நீங்கள் தான் குடும்ப கதைக்கு அத்தாரிட்டி, IASI முத்திரை மாதிரி நீங்கள் அப்படி சொல்லணும்னு சொல்லி அவர் உடல்நிலை சரியில்லாத இருந்தப்போ கூட என்னை வர சொல்லி அந்த கதையை 2 மணி நேரம் கேட்டுட்டு சில கருத்தெல்லாம் சொன்னார். அது மறக்கவே முடியாது. அவரை நான் திருப்பி சந்திக்கிறது இப்படி சந்திப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இது ஒரு பெரிய பேரிழப்பு. இவரை விட்ட அந்த குடும்ப கதைக்கு சத்தியமா யாருமே ரீப்ளேஸே பண்ண முடியாது. அப்படி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கருத்தாள மிக்க கதைகள், அதை நகைச்சுவையோட சொல்றதுங்கிறது ஒரு பெரிய பிராக்டிஸ். KS கோபாலகிருஷ்ணன் சீரியஸா சொன்ன கதைகளை இவர் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து சொல்லி அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை, தனி பாணியோட ஒரு ப்ரொடியூசர். அவர் இழந்தது பெரிய இழப்பு.
அவரோட சன் கார்ல் மார்க்ஸ் எனக்கு நல்ல தம்பி. அவர் அந்த குடும்பத்துக்கு நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். அவரோட ஆன்மா இழைப்பார்கள். நமது இயக்குனர் வி. சேகர் அவர்கள் நம்மளை விட்டு மறைந்து விட்டார். ஆனால் அவர் செய்த சாதனைகள் அவர் செய்த படங்களும் மறக்க முடியாத படங்கள். குடும்ப படங்கள் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு அப்புறம் வி. சேகர் தான் அந்த மாதிரி படங்களை எடுத்து பெரிய லெவலில் கொண்டு வந்தார். கூடால அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. அதனால தொழிற்சங்கத்தில் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவரை நான் தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக்கி ஒரு நேரத்தில் எலெக்ஷன் ஒரு பிரச்சனை போட்டி வரையில் அவரை பொருளாளராக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக 5 வருஷம் அருமையாக உழைத்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். எல்லாரோடையும், எல்லா இயக்குநர்களுடனும், எல்லா தயாரிப்பாளர்களுடனும் சகமரசமாக பேசி அவரை வச்சு படம் எடுத்து யாரும் அவர் தான் சொந்த படம் திருவள்ளூர் கலைக்கூடம்னு ஆரம்பித்து அவர் தான் படம் எடுத்தார். அவர் தொடராஜ், பார்த்திபன் 3 பேரும் சேர்ந்து பல படங்களை எடுத்தார்கள். எல்லாமே வெற்றி படம் தான், 100 days படங்கள் தான். ஆனால் எந்த ஹீரோட்டையும் போய் அவர் நின்னது கிடையாது. எல்லாம் சாதாரண காமெடி ஹீரோ, கவுண்டமணி அந்த மாதிரி செஞ்சது. ஒரே ஒரு விவேக்கு அந்த மாதிரி படங்கள் தான் அவர் எடுப்பார். யார் எந்த ஹீரோட்டையும் போய் அவர் நின்னது கிடையாது. அவர் பாக்கியராஜ் சார் அசிஸ்டண்டாக இருக்கையில் என் படத்தில் ஒர்க் பண்ணார், நியாயத்தராசுங்கிற படத்தில். அந்த மாதிரி ஒரு மனிதரை இன்று நமது தமிழ் திரையுலகம் இழந்து விட்டது. பெரும் இழப்பு தான் தமிழ் திரையுலகத்துக்கு. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு நேரம் அவருக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தியது. அதில் அவருடைய குணம் அப்செட் ஆகிட்டார். அவ்வளோதான். அவர் இல்லைன்னா அவர் இன்னும் 4 படம் எடுத்திருப்பார், 10 படம் எடுத்திருப்பார். இன்றைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டைரக்டராக இருந்திருக்க வேண்டிய ஆள். இருக்கிற வரைக்கும் பெரிய டைரக்டர் தான். இன்றைக்கி வி. சேகர்னா தமிழ்நாடு முழுவதும் தெரியக்கூடிய ஒரு இயக்குனர். அந்த மாதிரி இயக்குனரை இழந்து தமிழ் திரையுலகம் இன்று ரொம்ப கவலைக்குரிய நிலையில் இருக்கிறது. ஒவ்வொருத்தராக சினிமாவில் போயிட்டுருக்காங்க. எல்லாம் புதுசாக வர்றவங்களுக்கு வழிவிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது திரைத்துறை. இன்று இருக்கிற நிலைமையில் இந்த மாதிரி இயக்குநர்கள் வர வேண்டும். அவருடைய அசிஸ்டன்ட்லாம் படம் பண்ணணும், அவர் மாதிரி படம் பண்ணணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எல்லா இயக்குநர்களும் இன்று அவருடைய நினைவை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை பற்றியே பேசியிருக்கிறாங்க. நான் என்னைக்கும் மறக்க முடியாது. எத்தனையோ இயக்குநர்களுக்காக வேண்டி நான் எவ்வளவோ பண்ணியிருந்தா கூட யாரும் அதை பற்றி சொல்லலை. ஆனால் இவர் விசுவாசமாக சொன்னார். நீங்களும் இவர் தான் படத்தில் நான் கவுண்டமணியை பேசி 3 நாள் ஷூட்டிங்கில் 7 நாள் 9 நாள் வரைக்கும் ஷூட்டிங் எடுத்து பிரமாதமாக இருக்குன்னு அவரே அப்ரிஷியேட் பண்ணார். ஷூட்டிங் எடுத்ததை போட்டு காட்டினார். அதேபடி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் சரண்யாவுக்கும் கால்ஷீட்டு அமௌண்ட்டை சீப் அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயும் என்ன பண்ண முடியுமோ பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை பற்றி பேசி அந்த படம் விற்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவரே சொன்னார், நான் அந்த அளவுக்கு டைரக்டராகவும் ப்ரொடியூசராக இருக்கேன்னா இதுக்கு நெல்லை சுந்தரராஜன் தான் காரணம். ஆர். சுந்தரராஜன் பேசிட்டு போயிட்டார். உங்கள் நண்பர் நெல்லை சுந்தரராஜன் இப்போ பேசுகிறேன். நிச்சயமாக அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய இதுக்கு எல்லா உறவினர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல். அதுவும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல். இது மேலும் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தினுடைய வெற்றி எப்படி தெரியும்னா அந்த படத்தினுடைய கலெக்ஷனை வச்சு தெரியும். இவருடைய படங்கள் கலெக்ஷன் மட்டும் இல்லை, அவருடைய மறைவுக்கு பின்னாடி இவ்வளவு தூரத்துக்கு அன்பார்ந்த உள்ளங்கள் கொண்ட திரையுலகமும் அதேபடி
ரசிகர் பெருமக்களும் வந்தது எல்லாத்துக்கும் பெருமை, அவங்களுக்கும் பெருமை. நன்றி. திரு சேகர் சார் அவர்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு மெம்பர், எங்கே இருந்தாலும் வந்து அவருக்கான ஒரு நேர்மையான ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு அவர் வந்து தயங்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். அண்டு டைரக்டர்ஸ் யூனியனில் நானும் அவர் எல்லாருமே கமிட்டியில் இருந்திருக்கோம், கமிட்டி மெம்பராக. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் ஆர்கியூ பண்ணி எது வந்து நல்லது, நம்ம டைரக்டர்ஸ் யூனியன் மெம்பர்ஸ்க்கு எது நல்லதோ அதுக்கான விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அவர் வந்து இயக்குநர்கள் சங்கத்துக்கு வந்து பல விதங்கள்லேயும் உபயோகமாக, அதாவது வெறும் ஒப்பீனியனோட நிறுத்திடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி செய்யக்கூடியவர். அண்ட் அவர்கிட்ட மாரி ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, எல்லார்கிட்டே அவர் பழகிற தன்மை. அவர் வந்து ரொம்ப வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் அண்டு ரொம்ப மரியாதை கொடுக்க தெரிந்தவர். அவருடைய படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த சமூகத்தில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கணும், எது நல்லதோ அதை வந்து அவருக்கே உரிய பாணின்னு சொல்லுவாங்க. அவர் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோட ஒரு ஃபிலிம்லேயும் வந்து அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதாவது ஒரு அப்நார்மல் திங்கர். இப்போ நான் ரீசெண்டாக அவருடைய கட்டுரைகள் அந்த இதெல்லாம் பார்த்தேன், ஒரு இன்டர்வியூஸ் எல்லாம். அதில் வந்து நீங்கள் ஒரிஜினலாக புராண கதைகள்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே மாற்றி அவருக்கான வேற ஒரு விதத்தில் சிந்திச்சு பண்ணார். அப்போ தான் நான் கடைசியாக அவர்கிட்ட பேசினது. நான் யூஎஸில் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு விஷ் பண்ணார். பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன சார் இப்படி ஒரு முருகன்னா அதுக்கு ஒரு வேறு கேரக்டர் நீங்கள் கொடுக்குறீங்க, இவ்வளோ பெரிய பிலீஃப் இருக்கும்போது அப்படின்னு. இல்லை இது வந்து நீ பாருமா, இது எப்படி ஒரு வேறு மாதிரி வரப்போகுது பாரு, எல்லாரையும் வேறு மாதிரி நான் சிந்திக்க வைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு இந்த உடல்நிலை ப்ராப்ளம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணினோம், அது கடைசியில் இதாகிடுச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வந்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.